முதுகுளத்தூர் மண்ணில் நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றிட ஒரு கோரிக்கை முதுகுளத்தூர்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருந்தது. அதை அண்ணன் தமிழர் அதிகாரத்துடைய நிறுவன தலைவர் அண்ணன் அழகுசாமி பாண்டியன் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே பொதுக்கூட்டத்தை மாவீரன் சுந்தரலிங்க குடும்பம் அவருடைய சிலையர்களை தான் நடத்துவாங்க. ஆனால் நான் ஒரு சேஞ்சஸுக்காக இங்கே தேர்வழி முக்கில் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, முதுகுளத்தூருக்கு பெயர் காரணமே பார்த்தீங்க அப்படின்னா, முதுமையான குளத்தினை உடைய ஊர் முதுகுளத்தூர். இதுதான் இந்த குளம் அப்படிங்கன்னா, இந்த குளத்தை வச்சு தான் இந்த முதுகுளத்தூரோட வரலாறு இருக்கு. இந்த குளத்தையே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாய்மொழியாக நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடியது, இங்கே சாத்திங்கிற ஒரு தேவேந்திர குல வேளாளர் பெண்மணி வெட்டிய சரவண பொய்கை, அதாவது சாத்தி வெட்டிய சரவண பொய்கை அப்படின்னு தான் இங்கே இருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் இந்த குளத்தோட கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதிங்கிறது இந்திரகுல வேளாளர்களான தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு பிரதான பகுதி. ஏன் அப்படின்னா, நம்ம வணங்கக்கூடிய தேவேந்திரனுக்கு நம்ம இந்த பகுதி எப்போவுமே விவசாயம் மற்ற விஷயங்கள் சார்ந்து பூஜைகள் எல்லாமே நம்ம பண்றதுக்கானதாக இருக்கு. ஆனா இந்த குளத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா சமூகத்துக்கும் மகாலாகவும் மண்டபப்படியாகவும் மற்ற கடைகளாகவும் இருக்கு. ஆனா தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும், இந்த முதுகுளத்தூரோட பூர்வக்குடியான தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இந்த ஊர்ணி கரையில இருக்கக்கூடியதுல அரசாங்கமானது ஒரு கட்டடம் ஒதுக்கல, ஒரு மண்டபப்படி இல்ல. இந்த சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் நம்ம மாறணும். இந்த ஏன் அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லா சமூகத்துக்கும் மண்டபப்படி, எல்லா வணிக வளாகம் மகாலு கட்டுறதுக்கு இடம் கொடுக்கும் போது, தேவேந்திர குல வேளாளர் இந்த மண்ணில் இருந்த பூர்வீக குடிகள் ஏன் போராடாம இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம போராடி பெறணும். நம்மளோட உரிமை நமக்கு வேணும். பொதுவான இடமா கிடந்து அதில் சும்மா வந்துட்டு போனா மட்டும் ஆகாது. எல்லா ஜாதிக்கும் உரிமை இருக்கும் போது, எல்லா ஜாதிக்கு இடம் இருக்கும் போது, ஏன் இந்த மண்ணில் பூர்வீகுடியான தேவேந்திர வேளாளருக்கு மட்டும் மண்டபப்படி இல்லை, கடை இல்லை, வணிக வளாகம் இல்லை, மகால் இல்லை? அப்ப இது நம்ம தான் கோரிக்கை வாங்கணும். எந்த ஒரு அரசும் சரி, வர்ற அரசு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திர வேளாளருக்கு அநீதி இழைக்கக்கூடிய அரசா தான் வருது. அது திராவிட அரசு, திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திர வேளாளருக்கு எந்த நன்மையும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து வர்றாங்களே நம்ம தெரியல. யாருக்குமே எதுவுமே செய்யறது இல்லை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் பாத்தீங்கன்னா இங்க முதுகுளத்தூர்ல 4 ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. 4 ஒன்றிய செயலாளர் இருக்கவங்க யாரு பாத்தீங்கன்னா ஒரு தேவேந்திர வேளாளர் கூட இல்லை. இதே மாதிரி பிஜேபியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவட்ட தலைவர் போடுறது கிடையாது, மாவட்ட பொதுச் செயலாளர் போடுறது கிடையாது, ஒன்றிய தலைவர் போடுறது கிடையாது, ஒன்றிய பொதுச் செயலாளர் போடுறது கிடையாது. அப்ப முக்கியமான பதவிகளை ஃபுல்லா அடுத்த ஜாதிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு தேவேந்திர வேளாளர் முழுக்க முழுக்க ஓட்டு வாங்குறதுக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. இந்த நிலைமைகள்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம மக்கள் சரியான வழிக்கு சிந்தனை பண்ணி நம்மளுடைய வாக்கை சிறப்பானதா செலுத்தணும்னா நம்ம காலங்காலமா திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, பிஜேபி இப்படியே செலுத்திக்கிட்டே இருந்துடக்கூடாது. நம்ம வாக்குங்கிறது மட்டும்தான் நம்மள்ட்ட உரிமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இப்ப நம்ம யதார்த்தமானு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாகவே ஆகாசுங்கிற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டாரு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அந்த படுகொலை நடந்தாலும் கூட இப்ப மற்ற சமூகத்தை ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியா ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அதிகாரத்துறை எம்எல்ஏ, எம்பி இருக்குள்ள போராடிக்கிறாங்க. ஆனா நம்ம சமுதாயத்தில் அது இல்லை. ஏன்னா நம்ம அரசியலாவே இல்லை. நம்ம என்ன பண்றோம், கடைசி நேரத்தில் கொடுக்குற அந்த 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஓட்ட போட்டு போயிடுறோம். எவனுக்கோ நம்ம ஓட்ட போட்டு போயிடுறோம். ஓட்டு போயிட்டு அவன்கிட்டே போய் இருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, ரோடை கொடுங்க, வசதியை கொடுங்க, தண்ணியை கொடுங்கன்னு யார்கிட்ட கேட்கிறான்? நம்ம எதிரிகிட்டே நம்ம கேட்கிறோம். அவன் எப்படி செய்வான்? அவன் செய்யறதுக்காக வந்திருக்கான். அதனால தயவு செய்து நம்ம தாய்மார்களும், பெரியவர்களும், இளைஞர்களும் இனிமே வர்ற காலங்களில் நம்மளுடைய வாக்கை ஒரு சரியான ஆயுதமா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம இன்னும் வர காலங்களில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சில சூழ்நிலைகளில் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்குநேரியில் ஒரு சம்பவம்.
அந்த நாங்குநேரி சம்பவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பகுதியில் தேவேந்திர வேளாளர் யாருமே வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு மறுத்துட்டாங்க. ஓட்டு போட மாட்டோம்னு மறுத்துட்டாங்க. நீ ஓட்டு போடலன்னா பக்கத்தில் உள்ள ஓட்டு போடாமல் இருப்பானா? ஓட்டு போடுவான்ல. உங்க பகுதிக்கு எம்எல்ஏ வராமல் இருந்தானா? எம்எல்ஏ வந்துட்டான்ல. வந்து என்ன செய்வான்? உனக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டான். நான் என்ன சொல்றேன், எவனுக்குமே நீ ஓட்டு போட மாட்டோம்னு இருக்காத. 50 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு ஓட்டை போடு. ஒருத்தன் தலைவராக தேர்ந்தெடுத்து அவன் வரட்டும். இன்னைக்கு முதுகுளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகுளத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு 73,000 ஓட்டு தேவேந்திர ஓட்டு இருக்கிறதா சொல்றாங்க. 73,000 ஓட்டு இருக்கக்கூடிய இந்த முதுகுளத்தில் சட்டமன்ற தொகுதியில் சமூகமாக ஒன்றிணைஞ்சு ஒரு ஆளை வந்து நம்ம எம்எல்ஏக்கு நிப்பாட்டி ஒரு 50,000 ஓட்டை கூட செலுத்த முடியாதா? 20,000 ஓட்டு வேணா அந்த கைச்சாரை வச்சுட்டு போறேன். மற்ற எல்லாம் சமூகமாக ஒரு 50,000 ஓட்டை போட முடியாதா? மறுவட்டம் இந்த ஜாதியை தேடி மற்ற கட்சிகள்லாம் வந்து நீ அவங்க சமுதாயத்தில் ஒரு எம்எல்ஏ கொடுங்கப்பா. போன வட்டம் 50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நம்ம கட்சி ஓட்டில் விழுந்தா ஜெயிச்சிருவாங்க. எம்எல்ஏ வருவான்னு நம்மளுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே கடைசி வரைக்கும் ஒரு எவன் காசு கொடுக்குறான்னு பார்த்து அவனுக்கு ஓட்டை போட்டு பேசாமல் போயிடுறான். அப்புறம் ஓட்டை போட்டு பக்கத்தூர்காரன் சண்டை எழுத்துட்டான், அவன் அடிச்சு விட்டான், இவன் வெட்டி விட்டான், அண்ணன் அலசாயம் பண்ணி வரணும், பரம்புக்குலேருந்து பரம்பை வரணும். இப்படியே வந்து நம்ம சமூகம் போய்கிட்டு இருக்கு. அண்ணன் எஸ்ஆர் பாண்டிய அவர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை என்கிட்ட பேசுவார். அது இன்னும் எனக்கு மனசில் இருக்கு. என்ன அப்படின்னா, தம்பி நாங்கள் எல்லாரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது குறிப்பாக முதுகுளத்தூரில் பேர் எடுத்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திர வேளாளருக்கான அரசியல் நாங்க பண்ண முடியும். அதுக்காக தூத்துக்குடியிலிருந்து நான் எஸ்ஆர் பாண்டியன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பா முதுகுளத்தூருக்கு வந்து நாங்க வர்றோம். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து ஜான்பாண்டியன் வர்றாரு, கோவை மாவட்டத்தில இருந்து கிருஷ்ணசாமி வர்றாரு. நாங்களாம் எதுக்கு வர்றோம் அப்படின்னா, முதுகுளத்தூர் ஒன்றியத்துல குறிப்பா வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல நாங்க வந்து ஜாதி ரீதியா பேர் எடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு பொதுவான அரசியல் நாங்க வர முடியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த சூழ்நிலை இருக்கும்போது உங்களால ராமநாதபுரம் மாவட்டத்துல முதுகுளத்தூர்ல ஒரு தலைவரை உங்களால தேர்ந்தெடுக்க முடியல. அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், நீங்க ஒரு தலைவரை முதுகுளத்தூர் உங்களால தேர்ந்தெடுக்க முடியலைன்னா அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்க முடியலன்னா அன்னைக்கு தோத்துட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் தோத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா முதுகுளத்திலையும் சரி ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சரி எந்த பகுதியிலும் ஒரு தலைவரை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியல. அது வட்டார சங்கமா இருக்கட்டும், மற்ற பிற சங்கங்களா இருக்கட்டும், இன்னைக்கு தேர்ந்தெடுக்க முடியாமலே போய்கிட்டு இருக்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தாய்மார்களும் மற்ற அரசியல் கட்சியில் இருக்கிற பயணிக்கிறவங்களும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு அரசியல் கட்சியில பயணிப்போம். அது தப்பு இல்லை, எல்லாரும் பயணிக்க வேண்டியதுதான். ஆனா சமூகம் கொண்டு வந்துட்டா, சமுதாயத்துல ஒருத்தர் நின்றுட்டா, இந்த சமூக சங்க சார்பில் ஒருத்தர் நின்றுட்டா, நம்ம முதலமைச்சராக இருக்கிறவங்களும் தோத்து போறேன். நம்ம தோத்து போறதுல என்ன இருக்கு? தோத்து போறதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த சூழ்நிலையில ஒட்டு மொத்தமா சமூக மக்கள் ஒருத்தருக்கு வந்து நம்ம வாக்கு செலுத்தி நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இன்னுமே இருக்கிற அரசியல் காலத்துல நம்மளால வர முடியும். இளைஞர்கள் வந்து படிக்கிற இளைஞர்கள் எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. நம்ம சமூகம் வந்து என்னதான் படிச்சாலும் இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுனால நம்ம எஸ்சிங்கிற முத்தையை நம்ம வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாயைகள் இருக்கு. எஸ்சி பட்டியலில் இருந்தால் மட்டும்தான் சலுகை இருக்கு. வேற இருக்கிற பிசிலையோ எம்பிசிலையோ மற்ற பிரிவுகள்லையோ வந்து சலுகை இல்லை அப்படின்னு நம்மளையெல்லாம் மண்டையை கழுவி உட்கார வச்சிருக்காங்க. ஆனா நீங்க இன்னைக்கு எடுத்துக்கங்க, 70க்கும் மேற்பட்ட ஜாதிகள் எஸ்சி பட்டியலில் இருக்கு. ஆனா அதோட இடஒதுக்கீடு வெறும் 18% தான். அந்த 18%ல 3% உள்ஒதுக்கீடா கொடுத்தான். இப்ப நீங்க எடுத்துக்கங்க, ஒரு தலையாரி போட்டாலும் சரி, ஒரு பால்வாடி அங்கன்வாடிக்கு ஒரு சமையலர் போட்டாலும் சரி, தேவேந்திர வேளாளர் சமுதாயம் போகவே முடியாது. அதே மாதிரி இந்த பேராட்சி இருக்கு, நகராட்சி இருக்கு, இங்கே ஒரு போஸ்டிங் போட்டாலும் தேவேந்திர வேளாளர் போக முடியாது. காரணம் அந்த 3% உள்ஒதுக்கீடு உன்னையே தனியா பிரிச்சு விட்டுறது. 3% ஒதுக்கீடையே எடுத்துக்கிறேன், திருப்பி 15% ஒதுக்கீடு வந்துருவேன். அப்ப இந்த சமூகத்துக்கு என்ன இருக்கு? சமூகத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலை இருக்கு. இனிமே இருக்கிற காலங்கள் நம்ம எல்லாருமே இந்த எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்றதுக்காக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதை நம்ம லட்சியமா எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து இதே ஒரே போராட்டத்துல முடிஞ்சிருமா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அது ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த எஸ்சி பட்டியல இருந்து வெளியேற்ற மாட்டாங்க. ஏன் வெளியேற்ற மாட்டாங்க? தேவேந்திர குல வேளாளர் ஆசானை பெறுறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும்
ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு முதலத்தமா இருக்கிற பெரிய பெரிய ஊர்களையும் போராட்டம் நடந்துச்சு. ஆனா இந்த தேவேந்திர குல வேளாளரை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்றதுக்கு இதே மாதிரி தன்னெழுச்சியா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் போராட்டம் நம்ம நடத்தி நம்மளால ஜெயிக்க முடியும். இடப்பங்கீடு வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் இடப்பங்கீடு இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஆனா அந்த இடப்பங்கீடு இந்த திராவிட அரசானது அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு இங்க தமிழ்நாட்டிலே வந்து பாரு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து அவனையும் கொண்டு ஜாதியில சேர்த்து விட்டுட்டு அவனே இடப்பங்கீடுல கொண்டு வந்துறான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட முக்கிய அமைச்சர் உள்ள யாரான்னு பாத்தீங்கன்னா இந்த ஆந்திராக்காரனும் தெலுங்கானாக்காரனும். இவங்களை தவிர தமிழ்நாட்டுக்காரைய ஒன்றும் இல்லை. இந்த நிலைமை நீடிச்சா இந்த தமிழ் சமூகங்கள் விரைவில் வந்து வீழ்ந்து போகும். இந்த சூழ்நிலையிலிருந்து எல்லா சமூகம் ஒன்றிணைஞ்சு நம்ம வந்து அரசியலை மீட்டெடுக்கணும். அதற்காகத்தான் நம்ம வந்து ஒரு தமிழர் அதிகாரம் சார்பா ஒரு பொதுவான பட்டியல் வெளியிட்டு நம்ம முன்னெடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த மீட்டிங்கிலே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். விரைவில் இன்னொரு ஆர்ப்பாட்டத்தை முதுகுளத்தில் நடத்துறதுக்காக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அதாவது இப்ப எல்லாத்து வீட்லயுமே ரேஷன் கார்டு இருக்கு. இங்க முதுகுளத்தூர்ல 37,000 ரேஷன் கார்டு இருக்கு. 37,000 ரேஷன் கார்டுல 25,000 ரேஷன் கார்டு தான் பிஹெச்ஹெச் இருக்கு. இந்த பிஹெச்ஹெச் என்ன? முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய குடும்ப அட்டைகள். இந்த என்பிஹெச்ல கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேல இருக்கு, 15,000க்கு மேல இருக்கு. இதுக்குள்ள என்னன்னா முன்னுரிமை அளிக்கப்பட தேவையில்லாத குடும்ப அட்டைகள். இன்னைக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் இன்னொரு நாளைக்கு பிரச்சனை இருக்கு. நான் ஐயா மோடி அவர்கள்ட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஐயா விறகடுப்பை ஒழிக்கணும், சிலிண்டர் தரணும்னு சொன்னீங்க, நல்லபடியா சிலிண்டரை வாங்கிக்கிட்டான். நீங்களே என்ன பண்ணீங்க? 2 சிலிண்டர் கொடுக்குறான், 3 சிலிண்டர் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்க. நாங்களும் அறியாத மக்கள் வாங்கிட்டோம். வாங்கினதுனால என்னாச்சு? எங்களுக்கு இருந்த பிஹெச்ஹெச்ங்கிற உரிமை இன்னைக்கு போய் என்பிஹெச் ஆயிடுச்சு. நீ 2 சிலிண்டர் வாங்கிட்ட, அதனால உனக்கு 35 கார்டு இல்லை. இதுதான் நிலைமை. இதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு பாதிப்பை நீங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இதையெல்லாம் மாத்தணும். இந்த பட்டியல் வெளியேற்றம் எப்படி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமோ அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பொருளாதாரங்கிறது முக்கியம். நீ தாட்கோவில் லோனை கொடுக்குற, ஒரு வண்டியை எடுக்கிறான், வண்டியை எடுத்து பொழப்பு நடத்துறதுக்காக வண்டி எடுக்கிறான். வண்டியை எடுத்தாச்சா, ஆதார் கார்டில் குறிச்சாச்சு, உனக்கு வந்து உன் கார்டு என்பிஹெச் அப்படிங்கிற நிலைமை வந்து இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து பரவலா சிந்திக்கணும், மக்கள் எல்லாமே ஒன்றுபடணும், அனைத்து சமுதாயமும் ஒருங்கிணைச்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக அண்ணன் அழகசாமி பாண்டியன் அவர்கள் தலைமையில தமிழர் அதிகாரமா இங்க நம்ம நிக்கிறோம். அதனால எனக்கு வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய தமிழர் அதிகாரத்தின் நிறுவனர் அண்ணன் அழகசாமி பாண்டியன் அவர்களுக்கும் அனைத்து சமூக சொந்தங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.